மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. பாஸ்டர் புறப்படும்போது தான் அண்ணி வந்தாங்க, ஆண்டி வந்தாங்க. அண்ணி இல்லை, ஆண்டியில் பிசாசு வந்துச்சு. சர்ச்சைக்கு கிளம்பும்போது எதிராக வந்து நிற்கிறது என்னது? ஆராதனையை இயேசு தடை செய்வாரா? தடை செய்ய மாட்டாங்க. நமக்கு தெரியும். வாஸ்த சங்கீதத்தில் உண்மையாகவே பெரிய சங்கீதம், பெரிய செய்திகள். என்னெல்லாமோ செய்தார்கள், ஆண்டவர் செய்தார், ஆனாலும் மறந்தார்கள் அப்படின்னு வருது. செய்த நன்றியை மறக்கக்கூடாது, ஆனால் நம்ம மறந்துடுவோம். நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் நினைவுபடுத்துறது என்னன்னா, 10 பேரை சுகமாக்கினாரு. எத்தனை பேர் திரும்பி வந்தான்? 1 பேர் தான் வந்தான். 9 பேர் நந்தியட்டனா போயிட்டான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த 9வது மாதம், இன்றைக்கு 14ஆம் தேதி வரையிலும் இந்த வருஷத்திலே எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. விழுந்தோம், கால் முறியலை, தலை உடையலை, எந்திரிச்சு நடந்து நல்லா வந்துகிட்டு இருக்கிறோம். நடக்கக்கூடாததெல்லாம் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அப்படிதான் நடக்கும். கடைசி வருகை சமயமாயிற்று. கவலைப்படாதீங்க. வீடு கட்ட முடியலையே, புதுசாக கார் வாங்க முடியலையே, வாகனம் வாங்க முடியலையே, கவலைப்படாதீங்க. சீக்கிரத்தில் வருகை தாமதிச்சா வாங்கணும் திராணிய சக்தியை அவர் கொடுப்பார். இல்லை மக்களே, இது உங்களுக்கு தேவையில்லை, இதை இழுத்துக்கிட்டு கடன்பட்டு கஷ்டப்படாத, அப்பா ஒரு வீடு கட்டி இருக்கிறேன், நீ சீக்கிரம் உங்களை எல்லாம் நான் கொண்டு போக போகிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாம் என்னது? ஒரு நாள் நினைக்கணும். அல்லேலூயா. காக்கிறவர், காத்தவர், இன்னும் காக்க வல்லவர் ஆண்டவராய் கர்த்தர். அல்லேலூயா. அவருக்காக நாம் எதை வேணாலும் செய்யலாம். உயிரை கூட ஆனால் கொடுக்க மாட்டோம். சொல்லுவோம், என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம். இந்த வாரம், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் 9ஆவது மாதம் 14ஆம் தேதி எத்தனை சண்டே சர்வீஸை கட் பண்ணீங்க சொல்லுங்க. கட் பண்ணாமல் வந்ததெல்லாம் கை வைத்து காட்டுங்க. எல்லா சர்வீஸும் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நீங்கள் வரலையா? நீ செத்து போனீங்களா? சுவாசம் இல்லாமல் போச்சா? இல்லை வெண்டிலேட்டரில் இருந்தீங்களா? ஆஸ்பத்திரியில், வீட்டில் தானே இருந்தீங்க, வெண்டிலேட்டரில் இல்லை, வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல, வீட்டில் கல்யாண வீட்லையோ, காது குத்து விழாவோ, மஞ்சள் நீராட்டு விழாவோ, ரிசப்ஷனோ, இதுக்காக ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தரல. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற நாட்கள்.
6 நாள் என்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்ல தொழுகை செய்வதற்காக தேவன் எனக்கு இந்த நாளை தந்திருக்கிறார். பக்தன் சொல்கிறார், இது எனக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூறக்கூடாது. இந்த நாளை வேறு யாருக்கும் நம்ம அலாட் பண்ணவே கூடாது, கொடுத்துடவே கூடாது. அப்பாயின்மெண்ட்டே ஆண்டவருக்கு தான் முதலிடம். ஆமென். இதை இந்த இடத்த நீ எப்படி முக்கியப்படுத்துறீங்களோ ஆண்டவர் அப்படி உங்களை முக்கியப்படுத்துவார். என்னை கனமனுகிறவர்களே, நம்ம ஊரில் சொன்னால் டேய் மரியாதை கொடுத்து அப்படின்னு நம்ம தமிழில் பேசுவோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னை கனமனுகிறவர்களே, அவரை கனப்படுத்தினீங்கன்னா உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஒரு உலகத்தின் செல்வத்தாலும் உலகத்தின் ஞானத்தாலும் உலகத்தின் சகல கிருபைகளாலும் ஆசீர்வாதங்கள் நம்மளை அலங்கரித்து நம்மளை ஆசீர்வாதம் படுகிற தேவனை தான் நம்ம தொழுது கொள்கிறோம். நம்ம தொழுது கொள்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம், நம்ம வாசிக்கிற வேதம் உயிருள்ள வேதம். அதனால சொன்னார், என் வசனம் வெறுமையாய் திரும்பாதுன்னு சொல்லுற வசனத்தில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. ஒரு மருந்துல கூட உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியாது. 2 ட்ரிப்ஸ் ஏற்றினா கூட நம்ம எந்திக்க மாட்டோம். ஏன்னா அவரும் ஈஸியில் ஆஸ்பத்திரிக்காரர் உங்களை விட மாட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும். அவருக்கு நீங்கள் போனீங்கன்னா வருவாய் தருணம் இதுவே வச்சு செய்வேன் அப்படிப்பார். உடனே அனுப்ப மாட்டார். என் நினைவுகள் நம்ம நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நினைவு சொல்கிறது, நான் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது. உள்ளதை உள்ளபடி சொல்லி உலகத்திற்கு நம்மளை உயர்த்தி காட்டுற தெய்வம் இயேசு மாத்திரம். அல்லேலூயா. எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் இந்த நிலைமையை மாற்றி அமைக்கிற ஒரு தெய்வம் நீங்களும் நானும் கும்பிடுகிற நம்முடைய குடும்ப தெய்வம், நம்முடைய குல தெய்வம், நம்முடைய குடும்ப டாக்டர். கைகளை கேட்டுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நீரையிலுமே, எந்த நாளிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, ஆவேசம் அருகே நாரிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, ஆவேசம் அருகே நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டால், செல்வங்கள் அழிந்து விட்டால், தள்ளிவிட்டால், எல்லாரும் தள்ளிவிட்டால், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துவிட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே போதுமே, நமக்கு இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. என்ன இல்லாட்டும் யார் போதும் நமக்கு? இயேசு என் பக்கம் இருந்தாருன்னா உலகம் முழுசும் எனக்கு எதிராக இருந்தாலும் ஜெயிக்க முடியுமா? என்றால் உலகத்தில் இருப்பவனிலும் என்னில எனக்குள்ள இருப்பவர் மகா பெரியவர். அல்லேலூயா. யாராவது உங்களுக்கு சூனியம் வச்சிட முடியுமா? நீங்களே சூனியக்காரி. உங்களுக்கு போய் டே என்கிட்ட மேல ஈடுபடுமான்னு சொல்றேன் தெரியுமா? அதுதான் நம்மளே. அவன் எனக்கு தகடு வச்சாங்கன்னா நம்ம பிளேட்டே வச்சிருவோம். யாரோ தகடு வச்சுட்டாங்க பாஸ்டர், நம்மகிட்ட இவ்வளவு பிளேட்டே வச்சு உள்ள தெரி அவனை தூக்கி விட்டுருவோம். அட்ரஸ் இல்லாம ஆகிடும். ஏனென்றால் நம்முடைய தெய்வம் நம் பட்சத்தில் நமக்காக செயலாற்றுவார்.
அவன் ஜூனியம், தகடு, அவன் ஆள் பலம், பணபலம் எல்லாம் நமக்கு முன்னாடி நிற்காது. தாவீது சொன்னான், நீ பலத்தோட ஈட்டியோட கேடகத்தோட வர்றாய், நீ வர்றாய் என்ன பார்த்து, நான் எப்படி வர்றேன்? சேனைகளின், இஸ்ரவேலின் சேனைகளின் ராணுவங்களின் கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு எதிராக வாரன்னு சொன்னான். பட்டயம் இல்லாது இருந்தோம், தலை யார் கையில் வந்துருச்சு? இந்த வசனம் அருமையாக இருக்கும். அவன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தோம், பட்டயம் இல்லாது இருந்தோம், தலையை அவன் கையில் கர்த்தர் வர செய்தார். இன்னைக்கு சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய சக்தி இல்லை, ஒரு வேலை செய்யக்கூடிய வருமானம் இல்லை, குடும்பத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கா, நிறைவாக்குற தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. எதை செய்வதற்கு பணமோ ஆற்றல் இல்லையோ, சக்தி இல்லையோ, ஞானம் இல்லையோ, இந்த ஞானத்தையும் இந்த பலத்தையும் இந்த சக்தியையும் யார் எனக்கு தருவா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய முடிப்பார். அல்லேலூயா. ஆனால் ஒண்ணுங்க கண்டிஷன், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவர் விட்டீராகி அவர் விட்டுறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. ஆமா, இவ ஜெபிக்க மாட்டாவா, சர்ச்சுக்கு வர மாட்டாவா, சும்மா படுத்து தூங்குவா, கர்த்தர் இறங்கி இவர்களுக்கு அச்சலம் அடிப்பார். இவ கால் மேல கால் போட்டு 6 மணி தானே ஆச்சு, 6 தான் ஆச்சு, அதிகாலை 9 மணிக்கு எழும்பி, அதிகாலை 9 மணிக்கு எழும்பி டிஃபன் சாப்பிட்டு, அதிகாலை நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியது சரியா செய்தா கூலி கரெக்டா. நான்லாம் இந்த வேதத்தை வாசித்துட்டு பிரசங்கிக்கிறவங்க கை கொண்டு போதிக்க விரும்புகிறவன். ஏனென்றால் இதை கை கொண்டு போதிச்சால் உன்னையும் உபதேசத்தை கேட்கிறவன் என்ன கொள்வார்? ரட்சித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்வார். ஏட்டு சுரக்கா கருகி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து நான் பிரசித்து கொண்டிருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து, குழந்தை பருவத்தில் தான் தெரியாது, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல இருந்து அவருடைய பக்தி எப்படி இருக்கணும், 7, 8 படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவு வந்துருச்சு. இயேசுவை அறிந்து கொண்ட உடனே இயேசு எங்களுக்கு ஊட்டினவர்கள், எங்களுக்கு கொடுத்தவர்களே வாழ்ந்தவர்கள், வாழ்கின்ற கிறிஸ்தவம், நடமாடுகிற நிறுவங்கள். நம்மெல்லாம் யாரு? நிறுவம். நம்ம சொல்லுற சாட்சியெல்லாம் கர்த்தருக்கு சிறிய சாட்சி சொல்லுவோம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் எழும்புனீங்கன்னா சர்ச்சில் இருக்க மற்றவங்களாம் சாட்சி சொல்லவே முடியாது, செத்தே போவோம். அப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கும். கர்த்தர் என்னையும் ஒரு சிறிய சாட்சியாக நிறுத்தினார். போன ஞாயிற்றுக்கிழமை, என்ன ஞாயிற்றுக்கிழமை, நானும் என் வீட்டுக்காரரும் என் ஒரு குழந்தையும் சிவாப்பட்டைக்கு திண்ணனூருக்கு ஒரு வீடு, நாத்தனார் வீட்டில் ஒரு வீடு பால் காய்ப்புக்காக போயினோம். போயிட்டு ஓரமாக தான் போகணும் பார்த்துக்கோங்க. அவன் போயிட்டே இருக்கும், ஒரு ஆட்டோக்காரன் வந்து எவ்வளோ வருதமான உரைச்சி தள்ளிட்டான். கர்த்தர் எங்களை காப்பாற்றினாரு. மவளை அன்னைக்கு உன்னை காப்பாற்றினாரு. இன்னும் ஒரு தடவை போனால் லாரியை விட்டு ஏற்றிடுவார், ஒரு தடவை காப்பாற்றுவார். இன்னும் மறந்தார்கள் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த நன்மைகளை மறந்து பாவம் செய்தார்கள் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. யோனா ஒரு தரம் நினைவுக்கு போச்சுன்னா எங்க போனா? தர்சீசுக்கு போனான். போகும்போது வழி தப்பி போகும்போது என்ன நடந்துச்சு? சமுத்திரம், கடல் கொந்தளிக்குது, கப்பல் மூழ்க போகுது. தூங்கிட்டு இருக்கான். எழுப்பி கேட்குறாங்க, டே நீ யாரு? நான் எங்க போகணும், போற வேண்டிய வழி தப்பி வந்தேன். இந்த ஆட்டத்துக்கு யாரு தான் காரணம்? நான் தான் காரணங்கிறான். என்ன தூக்கி அப்பா அமைதியில் உண்டு. அவன் தூக்கி போட்டு என்னாச்சு? மீன் விழுங்கிச்சு, அமைதியிலும் உண்டாயிற்று. மீன் எங்க போய் கக்குச்சு? ஒரு தடவை கரையில கக்கும், ஒரு தடவை திருட்டு கக்குசில் கக்கிட்டு போயிடும். எப்பவும் கரையில கக்காது, எப்பவும் ஆட்டோ ஓரம் தள்ளாது, ட்ரெய்லர் வந்து ஏற்றிடுவான். ஞாயிற்றுக்கிழமை நினைவுக்கு போவாங்க, தரிசிக்கு போனால், சர்ச்சுக்கு போச்சுன்னா சடங்குட்டுக்கு போயிடுவேன். சின்ன சாட்சியம்.
சரியான சாட்சி, உயிரோட வந்தது பெரிய சாட்சி. ஆண்டவர் சொன்னாரு, இந்த சமபூமியில எங்கும் நிற்காதே, திரும்பி போ, ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ, மரியாதையா ஓடிப்போ. ஆலயத்துக்கு போய் உட்காந்து ஆராதிச்சுட்டு அப்புறம் ஒரு பொங்கல் 2 வடை சடங்கு விட கல்யாண விட சாப்பிட போங்க. அது கூட நீங்கள் சொல்லணும், ஏக்கா ஞாயிற்றுக்கிழமை வச்ச ஃபங்க்ஷனையா? நானும் சிலரை கேட்டிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை தற்செயலாக பர்த்டே வந்துடும், வெட்டிங் வந்துடும், ஆனால் வராததெல்லாம் வச்சு செய்வோம். ரிசப்ஷன் யார் வைக்கிறது? வீடு பால்காப்பு யார் வைக்கிறது? ஆனால் வசனம், கர்த்தர் வீட்டை கட்டுரை பிரயாசம் வைக்கிறது. ஆப்பு யாருக்கு? கர்த்தருக்கே ஆப்பு. நீ வீடு கொடுத்தீங்கள, ஞாயிற்றுக்கிழமை நான் வீடு பரிசு பண்ணுறேன். மக்களே, அந்த வீடு சீக்கிரம் ஏலத்துக்கு போயிடும். நல்லா ஒழுங்காக கட்டினாலே வாழ முடியலை, நேரங்காலம் பார்த்தாலே வாழ முடியாமல் டைவர்ஸ் போயிடும். இதில் வேற கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமையா? இந்த காரியம் யாரால் வந்தது? எதையுமே அவர் பிச்சுக்கிட்டு அப்படியே சிலுவையில் நின்று தொங்கிட்டே எடுக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுதான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரவேற்பு நிகழ்ச்சி கேட்டா அன்னைக்கு தான் எல்லாருக்கும் லீவு போட்டு வந்து உங்களை வீட்டில் ரிசப்ஷன்லாம் வந்து என்ன பண்ணுவான், என்ன செய்வாங்க? சாப்பிடுவான். 200 ரூபாய் வச்சுக்கிட்டு 5-6 பேர் வந்து நிற்பான். எத்தனை ரூபா? 200 ரூபா வச்சு கொண்டு வந்திருக்க சேனை வெட்டுக்கிளிகள் எத்தனை பேர்? 5-6 பேர் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மச்சாமாவா 5-6 பிள்ளை எல்லாத்தையும் 10 பேரா வந்து நிற்கும். இது தேவையா? ஆண்டவர் நிறைவானவர். அவர் வரணும்னு ஆசைப்பட்டு வச்சீங்கன்னா குறைவில்லாமல் நிறைவா இருக்கும். அல்லேலூயா. கல்யாணத்தினால கடன் இராது, வீடு கட்டுவதனால கடன் இராது, வாகனம் வாங்குவதில் கடன் இராது. ஏனென்றால் கடன் இல்லாதபடி நடத்துகிற கர்த்தர் நம்முடைய சேனையின் கர்த்தர் இயேசு தெய்வம். இன்பம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல நேரம் பத்தாது, நாள் பத்தாது. நான் டாக்டர் சொன்னார், 1 மாதம் ரெஸ்ட் கொடு தொண்டைக்கு. நான் ஒரு நாள் கூட ரெஸ்ட் கொடுக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க. ஒன்று வீட்டுக்கு பஞ்சாயத்து வரும், தேடி வருவாங்க. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அவர் டாக்டர் ரெஸ்ட் கொடுக்குறாரு, நமக்கு இப்போ ரெஸ்ட் இல்லை, நம்முடைய ஓய்வு இனி தான் இருக்குது. நம்மளுக்கு ஓய்வு காலம் எங்கே இருக்குது? இனி தான் இருக்குது. இப்போ நமக்கு சத்தம் வர வரைக்கும் பேசணும், சுவாசம் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அதனால சோர்ந்து போயிடக்கூடாது. டாக்டர் சொல்லுவார், இந்த கட்டியை கரைக்க முடியாதும்பாரு. கட்ட சொல்வார், காணாமல் போய் செய்வார், கரைக்க செய்யறதில்லை. ஏனென்றால் என்னுடைய மகனுக்கு சென்னையில் உள்ள பிரபலமான டாக்டர்கள்லாம் டேட்டு கொடுத்து ஆப்ரேஷன் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கட்டிக்காக போய் எத்தனையோ மாடி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நிறுத்தி அவனை ஜெபம் பண்ணி அனுப்பி நர்ஸுக்கிட்ட சொன்னேன், சிஸ்டர், இந்த ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு ஒரு பரபரப்பு நடக்கும், என் மகனுடைய கட்டி காணாமல் போகும், ஆப்ரேஷன் நின்று போகும், டாக்டரில் பசமுட்டி போவார், அவர் எல்லாரும் இப்போ புத்தி பேதகி சொல்லணும். என் பையனை ஸ்ட்ரக்சரில் போட்டு உள்ளே கொண்டு போய் ஒவ்வொரு கேஸாக கொடுத்தது பண்ணிட்டு வரும்போது என் பையனுக்கு ஆப்ரேஷன் டைம் வந்தோடனே அப்படியே போட்டு ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல போட்டு நல்ல வேலை உடனே கத்தி எடுக்காமல் அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு கட்டி எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல அமைக்க பார்த்துருக்காரு. டென்ஷன் ஆகி நர்ஸை கேட்டாரான், ஏய் என்னம்மா இந்த பையனை கொண்டு வந்தீங்க, நீங்களாம் கொடுத்த ரிப்போர்ட்டு தான் டாக்டர், நான் பாருங்க உங்கள் ரிப்போர்ட்டு, ஏம்மா கட்டியே காணுமா, போட்ட இடத்துல கத்தியை வச்சு கிழிக்காமல் விட்டு ஆண்டவர் அந்த இடத்துல பரபரப்பு உண்டாக்கி சாட்சியை உண்டாக்குனார். இன்னொரு அல்லேலூயா. கல்யாணம் ஆகி 2 பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் நிறைய ஒரு சுகமாக இருக்குது. அவர்களுக்கு அப்படி நடக்கும், எனக்கு அவர்களுக்கு நடந்தது போல் நடக்காது, எனக்கு வித்தியாசமாக நடக்கும். சொல்லுங்கள், எனக்கு காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் குளம் நிரம்பும். அல்லேலூயா. வாய்க்காலும் வெட்டிச்சுமா குளமும் நிரம்பாது, குட்டையும் நிரம்பாது.
ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை இல்லத்தையும் சம்பூர்ணமடைய செய்கிறவர், பரிபூர்ணம் உண்டாக செய்கிறவர். ஹல்லேலூயா. வருமானம் சின்னதுதாங்க, வருமானம் சின்னதுதான், மனசு தான் பெருசாக இருக்கணும். நம்முடைய வருமானத்தை வச்சு நம்ம திட்டம் போடணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காற்றையும் பார்க்காத மழையும் பார்க்காத வாய்க்கால விட்டு நான் உங்கள் வீட்டை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவேன். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படினாலும் இவருக்காக மட்டும் நின்று பாருங்களேன். இன்னும் செய்திக்குள்ளே போகல. நீங்கள் வேறு என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து இல்லை, வீட்டில் சர்ச்சு இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும், நான் இத்தனை மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வராதிங்க. இன்றைக்கி கூட ஏற கட்டியிருக்கேன். சர்ச்சுக்கு போகிறேன், எங்கள் பாஸ் எப்போ முடிப்பார்னு எங்களுக்கே தெரியாது. அப்போ தான் வரும். நீங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக 11 மணிக்கு வந்துடும்னா கெஸ்ட்டு உட்கார சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வரவன் கெஸ்ட் இல்லை, தெரிஞ்சுக்கங்க. பைபிளை எடுத்து நிற்கும்போது வருவான் 2 பேர். அந்த காலத்தில் பிசாசு கருப்பாக வந்துச்சு. இந்த காலத்துலையும் பிசாசு பியூட்டி பார்லர் போயிட்டு வரும், மேக்கப் பண்ணி முடிய முன்னெடுத்து போட்டு, ஆண்டி எங்கே கிளம்பிட்டீங்க? ஆனால் நான் போகிற இடம் தெரியாதாட்டி, சர்ச்சுக்கு போகிறேன். உடனே இந்த பிசாசுக்கு அந்த பிசாசு இடம் கொடுத்துச்சுன்னா வீட்டில் போய் பைபிளை வச்சுட்டு மீன் வாங்க மார்க்கெட் வாங்க போய் அங்கே வச்சு ஓரம் போகுது, ஆட்டோக்காரன் இடித்து 2 வீலர் இருந்து புருஷன் கீழே விழுந்து. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விழுந்துக்காக பஸ் எங்கள் நாத்தனார் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை மீன் மார்க்கெட்டுக்கு ஏண்டி போனேன். சர்ச்சுக்கெல்லாம் வரணும், வந்துட்டுலாம் மற்ற வேலையை செய்யணும். ஆனால் வசனம் மட்டும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது வாரத்தில் முதல் நாள் இன்னைக்கு தேவனை தேடுங்க, பிழைப்பீர்கள். நம்ம ஜீவனோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் 2 நாள் பல உலகத்தில் நினைவு கூறுவாங்க. மனிதர்கள், பிரபுக்கள், மந்திரிகள், தலைவர்களுக்கெல்லாம் என்ன நாள்? பிறந்த நாள், இறந்த நாள். எம்பெருமான் இயேசுவுக்கு 3 நாள் திறனிக்கப்படுகிறது, உயிரோடு எழுந்தவர். அந்த உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுனால நாம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த மதத்தில் ஜீவன் இருக்கு. இது மதம்னு சொல்லக்கூடாது, இது ஒரு மார்க்கம். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். நான் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது பழையவைகள் எல்லாம் வரும். இந்த ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நான் ரட்சிப்புக்குள்ள வந்தோடனே எங்களை ஊழியத்துக்குள்ள எங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறவர் பிரபலமான போதகர்கள் மாத்திரம் கிடையாது, ஆசிரியர்கள். ஒரு ஆசிரியர் சொல்லுவார், ஆபிரகாம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சமைக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னைக்கு சமைச்சிருவோம்? சனிக்கிழமை சமைச்சு வச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஊழியம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், கிராம ஊழியம், இந்த மாதிரி ஊழியத்தை தான் செய்ய எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள். அவர் சொன்ன உடனே நானும் என்ன பண்ணிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை நம்ம சமைக்கிறது இல்லை, ஆனாலும் நான் செய்தது படிப்பை என்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிடக்கூடாது. 6 நாள் வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஜெபிக்கணும், வாலிபர்களாக ஜெபிக்கணும், சர்ச்சுக்கு 1 ஆராதனை 2 ஆராதனையாக கலந்து கொள்ளணும்னு சொல்லி தீர்மானிச்சுட்டு வாழ்க்கை ஓட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை படிப்பான். நானும் ஒரு சிலரை சேர்த்துக்கிட்டு இப்படி ஓட போகிறோமா ஒதுக்கு போகிறோமா போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில். ஏன்னா சொல்லிக் கொடுத்த வாத்தியார் அப்படி தான். அதுவும் அந்த வசனம் மத்தேயு 6:33 என்றைக்கும் வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது. மறக்குமா? செய்திங்கன்னா மறக்கவே மறக்காது. அன்றைக்கு 6 நாளையில் 7 நாளையில் 6 நாள் ஆண்டவர் கொடுத்து 1 நாளை மட்டும்தான் அவர் கொடுத்தேன். அவர் எல்லா நாளும் ஆசீர்வாதத்தை எல்லாரையும் விட எனக்கு மேன்மையாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹையர் செகண்டரி பப்ளிக் எக்ஸாமு ஞாயிற்றுக்கிழமை படிக்கலை. இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னா 2 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டான் மகன். எங்கே அவன் பிள்ளைய பப்ளிக் எக்ஸாம் வருது பாஸ்டர், அதனால் நினைஞ்சிட்டு இருக்கா, படிச்சுட்டு இருக்கா. இதுவரைக்கும் படிச்சிருக்கலாம், எதுவும் வந்திருக்கலாம். இன்னைக்கு நான் சாட்சி நம்பர் நீ படிச்சேன்னா ஒத்த கொஸ்டினோட
எக்ஸாமில் வரவே வராது. ஞாயிற்றுக்கிழமை படிக்கிற ஒன்று கூட வராது. ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அப்போ தான் வசனம் தெரியாது ரொம்ப. ஆனால் முரட்டுத்தனமாக இறங்கி குளத்தில் குதிப்பேன், தண்ணியில் குதிப்பேன், அப்படின்ற மாதிரி நெருப்பில் குதிப்பேன். குதித்தாலும் சேதம் இல்லாமல் அப்படி கத்தறிஞ்சார், வெளியே கொண்டு வந்தார். எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் ஜெபம் பண்ணி கண்ணை திறக்கிறேன். ஏன் கொஸ்டின் பேப்பர் மாதிரியே தெரியல. ஹையர் செகண்டரியில் என்னடா வேற எவன் காலேஜ் கொஸ்டின் பேப்பர் வந்துச்சான். கேட்டா கொஸ்டின்லாம் prove that அச்சோ. தமிழில் வந்து நிரூபி தூக்கு போட்டு தான் சாகும். நிரூபிக்கிறது வேறு வழியே கிடையாது. 2 கொஸ்டின் தான் தெரிஞ்சுது, கொஞ்சம் எழுதுனேன். மீதி என்ன செஞ்சேன்னா கொஸ்டினை தூக்கி வரிசையாக எழுதலை. ஆன்சர் பேப்பர் 15 தூக்கி 7ல் போடுவேன், 7 தூக்கி 12ல் போடுவேன். மகன் திருத்தர வாத்திச்சிக்கோ, ஏதாவது நடக்கட்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஏன்னா என் அப்பா இயேசு காணா ஒரு கல்யாணத்தில் பிரச்சனை வந்துச்சு. ரசம் தண்ணியை ஊற்றுங்க நாங்கள் எடுத்து கொடுக்கும்போது என்னதாச்சு? அதே போல் திருத்துறம் கண்ணுக்கு அனைத்து எல்லாமே என்னதான் இருக்கட்டும், ஆக்சராக இருக்கட்டும். பார்க்கலாம். எழுதிட்டு வேத்து விருது கொட்டி சேவை பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். எங்கள் கிராமத்தில் சென்டர் கிடையாது. எக்ஸாம் டவுனு திருநெல்வேலியில் வந்து எழுதணும். எழுதிட்டு என் ஃப்ரெண்டை சொன்னேன், நல்லோட நீ செத்துடல, ட்ரெயினில் வந்து செத்துடலாம் போல இருக்கு. ஏன்னா இப்போ மேத்ஸ் எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா கொஸ்டின் தானே எழுதியிருக்கேன், அது எப்படி ஆன்சராக வரும்? ஆனாலும் பாருங்கள் எல்லாரும் என் மேலே விசுவாசம். வாத்தியார் சொல்கிறாரு, சார் நான் ஹையர் செகண்டரியில் மேத்ஸில் ஃபெயில் ஆகிடுவேன். எஸ்பி ஆபரம் ஃபெயிலுன்னா ஸ்கூலில் எல்லோரும் ஃபெயில் ஆகிடுவாங்க. என்ன மேலே அவர் விசுவாசம். ஒழுக்கமுள்ளவன் தான், ரொம்ப ஞானி கிடையாது, ஞாபக சக்தி கிடையாது. இங்கிலீஷை தமிழ் எழுதி வச்சு படிப்பேன். கம்முன்னு அப்படின்னா கும்முன்னு சொல்லிவிடாது, உடனே காயும் கம்முன்னு போட்டு வச்சுடுவேன் அந்த இங்கிலீஷுக்கு மேலே. அவ்வளோ புத்திசாலியாக்கும். ஆனால் என் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை. ஏன்னா ஒழுக்கம் ஞானம். ப்ரேயர் நடத்துவேன். ஹாஸ்டலில் என் குடும்பத்தில் கஷ்டம் இருந்ததுனால கஞ்சியாவது கிடைக்கும்னு சொல்லி ஒரு கோவங்களை கொண்டு சேர்த்து வச்சுருந்தாங்க. அங்கே நான் அதனால தான் நினைக்கிறேன், கஞ்சி கிடைக்காமல் இருந்தது, வறுமையில் இருந்தது, ஒருவேளை சாப்பாட்டுக்காக பக்கத்து வீட்டில் போய் நின்றது, அத்தனையும் நான் நல்லது என்று கர்த்தருக்குள்ள காணி கூறுகிறேன். அல்லேலூயா. தாவீது சொன்னது போல நான் உபத்திரப்பட்டது அதனால் கற்றுக்கொள்ள கர்த்தர் சூழ்நிலையை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் என்ன ஆச்சுன்னா, ரிசல்ட் வரும்போது பேப்பரில் நம்பர் வரும். அந்த காலத்தில் எக்ஸாம்பிள் மாற்றி வந்துடும். எப்படின்னா ஃபெயிலான நம்பர் பாஸ்ன்னு எழுதியிருப்பான். சரி, மார்க் ஷீட் வாங்கும்போது ஃபெயில்னு இருக்கும். என் நம்பரு பிரிண்டில் பேப்பரில் இருக்குது. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், உங்கள் அவன் பாஸ் ஆகலை, வேற நம்பர் இவ்வளோ என் நம்பர் வந்திருக்கு, ரிசல்ட் மார்க் ஷீட் வரட்டும். பண்டவாளம் தெரியும்னுங்க. ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு மார்க் ஷீட் வந்தது பாருங்கள். எட்டி பார்த்தா பாஸ் மார்க்கு 1 மார்க் 2 மார்க்கு மேலே போட்டு எவன் மார்க்கை தூக்கி எனக்கு போட்டு பாஸ் ஆகி விட்டேன். ஆக மொத்தத்தில் என் பேப்பரில் பாஸு, ஆல் பாஸு, முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸு. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. தெரியாதா? அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இப்பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இப்பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ சொல்ல, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கோலியாத்தை முறியடித்தோம், ஒரு நொடியில வென்று விட்டோம் பக்தன் பாடியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் சொல்கிறேன், இங்கிருந்து இறங்கி போகும்பொழுது
ஒரு வித்தியாசமான விசுவாசமும் ஒரு வைராக்கியமும் ஒரு பரவசத்தோட போறீங்க. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனை உங்களை மூழ்கடிக்காது. அது பாடத்தை கற்றுக்கொண்டு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான். உங்களுக்கு எதிராக இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. செய்திக்குள்ள போலாமா? என்னோட இப்பதான் செய்திக்கு போறான். உங்களுக்கு பைபிள் எடுத்து 10 வசனம் வாசிச்சு 5வது வசனத்துல பரலோகமே இன்னும் எல்லா வசனத்தையும் கேட்டு நடந்தது மாதிரி இந்த ஊழியக்காரர் வசனமே எடுக்கலையே. நான் எல்லாம் சொன்னது வசனம் இல்லாம வசனம் தான். ஆனாலும் சிலருக்கு பாயிண்டா பேசணும். 2வது பாயிண்ட் சிலுவையில ஏசுனார் துன்பம் பொழுது பேசினார்ல. இதோ உங்களுடைய கைகளிலே இவங்க தூங்கி வழியிற வரைக்கும் இவங்க வசனம் சொல்லிட்டே இருப்பாங்க. அல்லையிலே சொல்லுங்க. தூங்குறவங்க அல்லையிலே சொல்லுங்க. அப்படினாலும் முழிக்கிற வைக்கிற பிரசங்கம் தான் நமக்கு தேவை. அல்லேலூயா. நான் நைட்டுக்கு ப்ரேயர் போனாலும் ஆன்லைன் ப்ரேயரோ நியர் சர்வீஸோ ஒருத்தர் கூட ஒரு கண்ணுடைக்கு தூங்கவே முடியாது. விழிப்பா இருக்கணும். என்ன தூங்கி விழுந்து ஒருத்தர் முட்டி அந்நிய பாஷையில் சோதரம் அல்லேலூயா. எங்களுக்கு தூங்குனது தூக்கத்தில் அடிச்சது. ஆனால் அல்லேலூயா போட்டு அவளை அந்த தூக்கத்தில் கூட ஒரு அந்நிய பாஷை வருதுன்னா விசுவாசிகள் உஷார். சோதரம் சோதரம் சோதரம். ஆணுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை வாசம் உற்சாகமாக கட்டியிருக்கணும். அல்லேலூயா. ஆனால் நாங்களும் உற்சாகமாக இருக்கணும். நாங்களும் பட்டையை தீட்டி வரணும், பழகி வரணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு தியாலஜியில் அறிவு, தியாலஜியும் கிடையாது, நாலேஜும் கிடையாது. ஆவியானவர் சொல்கிறத கொட்டிட்டு போயிடுவேன், கொட்டி தீர்த்துருவேன். என் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ நான் இன்றைக்கு இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் என் வார்த்தை, ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையும் சாட்சியும் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். நீதிமான் மரித்தோ பேசுகிறான். ஆண்டவர் உங்கள் மூலமாக, உங்கள் வாழ்க்கை மூலமாக, உங்கள் வைராக்கியத்தின் மூலம் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஏதோ எல்லாம் பைபிள் காலேஜ் முடிச்சு, அதுவும் எல்லாரும் பைபிள் காலேஜ் லண்டனில் போய் படித்தேன். எங்கே வேணாலும் படி, அமெரிக்காவில் படி, லண்டனில் படி, பிலிப்பைன்ஸில் படிங்க. ஆனால் பேசுகிறவர் யார் தான்? வேணா இங்கிலீஷ் பேசலாம். ஓ அல்லேலூயா. ஸ்டைலாக பேசலாம். ஆவியான ஒரு சபைக்கு சொல்லுகிறதே. அதனால் கவலைப்படாதீங்க. ஸ்கூலில் கூட நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தாலும் கவலைப்படாதீங்க. படிக்கிறதுக்கு ஞானம் கொடுக்குறது யார்? ஆமாம், அந்த ஸ்கூல். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? திடீர்னு ஞாபகம் வருது. ஏன்னா எனக்கு பல சாட்சிகள் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் கடனுக்கு காரணம் தவறான எடுக்கிற முடிவு. என் பிள்ளைய அங்கே சேர்க்கணும், இங்கே சேர்க்கணும். எங்கே நாங்களாம் அங்கே பிள்ளைய டியூஷன் கருப்பு ரொம்ப சிக்கனமாக ஒரு மிஷனரியை போல. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தையும் தசமபாகத்தையும் 1983 இருந்து இதுவரைக்கும் எனக்கு ஒரு வருமானங்கள் காணிக்கையில் எடுத்து வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய பர்ஸில் இருந்துகிட்டே இருக்கு காசு. அல்லேலூயா. கடன், நீயோ கடன் நீங்கள் சிலர் வாங்கின கடனை கொடுக்கவே மாட்டீர்கள். நீயோ கடன் வாங்குவாய், திரும்ப கொடுக்க மாட்டாய். ஊழியம் செய்யணும்னு சொல்கிறாங்க, அவசரம்னு கேட்டு வாங்குறாங்க. அவங்க எனக்கு போட்டு விடுறாங்க. நம்மளால் ஒளிவு முறை இல்லாமல் உதவி செய்திருந்தோம். பிள்ளைக்கு படிப்பு அப்படின்னு கடைசியில் அதில் நான் பார்க்குறேன், பிள்ளை வெளிநாட்டில் படிக்கிறாராம், கடனில் மூழ்கிட்டாங்களாம். என் கடன்லேருந்து வெளியே வர ஜெபம். நான் சொன்னேன், என்னையும் கஷ்டத்துக்குள்ள இல்லையா மாட்டி அவருக்காக ஜெபிக்க எனக்காக ஜெபிக்க வச்சுட்டு விட்டு போயிருந்தாங்க. எங்கே போய் படிக்கிறாங்களாம்? வெளிநாட்டில். எங்க இருந்தால் செய்யணுங்க. என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் கற்றுக் கொடுத்ததுங்க. நீங்கள் வந்து இந்த வேதம் சொல்கிறபடி வாழ்ந்து பாருங்கள். மறிக்கிற வரைக்கும் இங்கே கடன் வாங்குவதே இல்லை. கடன் வர வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட செலவுகளுக்கு நம்மளை உட்படுத்தாதபடி, எங்களை தீமைக்கு உட்படாதபடி சோதனை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த சபைக்கு பேரு ஜீசஸ் ஆண்டவர், ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். அல்லேலூயா. நீங்க இருந்தா கூட இது ஆண்டோட சித்தமான அறிந்து வருமானத்தை செயல்படுத்தி பாருங்க.
வருமானத்தில் முதல்ல எவ்வளோ கர்த்தருக்கு கொடுக்கணும்? 1-2 தான் சொல்றீங்க, மீதியெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? வருமானத்தில் 10 கொடுக்கணும். 50,000 எத்தனாயிரம்? 20,000 டிஸ்கவுண்ட் அங்கே போயிடும். அப்போ 20,000த்துலேயும் தசமபாகம் வந்தாகணும். ஆனால் வருமானம் முழு அமௌண்ட்டுக்கு, முழு வருமானத்துக்கு தான் டைத்து பார்க்கணும். இடையில லோன் வாங்கும்போது அதில் டைத்து கொண்டு வந்து கொடுத்துருந்தா பரவாயில்ல. இதெல்லாம் நான் அந்த காலத்துலேருந்து கடைபிடித்ததுங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன். சுருக்கமாக நேரம் இல்லை. கடன் இல்லாத வீடு, கடன் இல்லாத காரு, கடன் இல்லாத பைக்கு, கடன் இல்லாத ஃபோனு, கடன் இல்லாத வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு குடும்பத்துக்கு தந்திருக்கிறார். அதை என் அக்காவுக்கு தருவார், என் அண்ணனுக்கு தருவார், என் தம்பிக்கு, என் தங்கச்சி வீட்டுக்கு கர்த்தர் தருவார். நீங்கள் சிரமப்படுத்தக்கூடாது. சிலர் இப்படித்தான் செய்யணும், அப்படி செய்யலைன்னா சிலர் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு பர்த்டே வருதுங்க, பெரிய மண்டபத்தில் நடத்தணும். அப்படி பைபிள் இருக்கா? ஒரு முதல் பிறந்த நாளை திருமண மண்டபத்தில் நடத்தாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் தனது முதல் திருமண நாளுக்கு தன்னுடைய மனைவியை பீச்சுக்கும் ஹோட்டலுக்கும் அழைத்து செல்லாவிட்டால், புது புடவை எடுத்து கொடுக்காவிட்டால் மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி இருக்கா? இல்லையே. முதல் வெட்டிக்கிட்டே வந்து தான் அப்படியே ஆடுவாங்க. பைக் எடுத்துக்கிட்டு அதுக்கு போல பைக் வந்து உயரமாக லிஃப்ட் போட்டுருப்பான். இவன் பள்ளத்தில் இருப்பான், அவன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பான். முதல் மாடியில் முதுகில் ஏறி உட்காந்து அமைக்கிட்டு இருப்பான். எத்தனை நாளைக்கு அமைக்க முடிப்பான்னு தெரியாது. அதெல்லாம் நீடிக்காதுங்க. நாங்கள்லாம் இன்னைக்கு அமைக்கிட்டாலே இல்லை, பிரிச்சுக்கிட்டாலே இல்லை, என்னாலும் ஒன்று வரதான் இருக்கும். கேட்டால் புது கல்யாணமா? அப்பா என்ன, நாங்களாம் புதுசு கல்யாணம் பண்ணலையா? எத்தனை கல்யாணம் பண்ணவங்களை பார்த்துட்டு பேசணும் தெரியுங்களா? முதல் கல்யாணமா? பாஸ்டர் ஏன் அன்னைக்கு சர்ச்சை வரலன்னா வெட்டிங் டேல பாஸ்டர் அவளை கூட்டிகிட்டு பீச்சுக்கு போனேன். அங்கே போகும்போது தான் இடிபட்டது, கால் உடைஞ்சது பாஸ்டர். மறக்க முடியாத நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கையில தேடிக்கொள்ளாதீர்கள். பஸ் வெட்டிங் டே வருதா, பிறந்தநாள் வருதா, தேவாலயத்தில் தேவனை வந்து தொழுது கொண்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பாருங்க, உங்கள் காரியம் எல்லாம் வாய்க்கும். அதாவது சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ ஆங்கிலத்தில் அந்த காரியம் ப்ரொசீட் பண்ணுறது என்ன முட்டுனாலும் மோதினாலும் அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது. அல்லேலூயா. என் மனைவிக்கும் எங்களுக்கும் முதல் வெட்டிக்கிட்டே வந்து எல்லாருக்கும் முதல்ல வந்துச்சு. அப்படி பார்த்தா நான் இப்படி பார்த்தேன். எதுக்கு பார்க்க நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு 191 செப்டம்பர் மாதம் கல்யாணம் ஆச்சு. இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. வெட்டிங் டே சிறப்பாக கொண்டாடுவோம். வெட்டிங் டேக்குன்னு ஒரு சேரீ எடுத்து கொடுக்குவோம். அப்போ நீங்கள் சில தங்கச்சி மாதிரி நினைக்காங்க, இந்த ஆண்கள் கூட அந்த ஆண்டிங்க வாழுதாங்களான்னு. நல்ல கொழுன்னு வாழுதான், புரியுதுங்களா? டைவர்ஸ்லாம் ஆகலை, எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்கு. 2 பிள்ளைகள், 3 பேர பிள்ளைகள். இத்தனை வெட்டிங் டேக்கும் அமைதியாக சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு, சரி 25வது வெட்டிங் டேக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு கர்த்தர் என் பக்கம் தான் இருக்காரு. என் பசங்களை கார் எடுங்கடா, கார் எடுக்க மாட்டேங்காரு. அதே மாதிரி தான் இவன் என்ன பண்ணா, என் பிள்ளைகள் பிறந்த புதுசுல, டேய் பிறந்த நாள் வருது, அப்பாவுக்கு ட்ரெஸ் கலந்து கேட்கவே மாட்டானுவ. நான் ஏற்கனவே கர்த்தர் சொன்ன வசனம் சொல்லி ஜெபம் பண்ணி வச்சிருக்கேன். பூமியில் நீ கட்டுவது எதுவோ பரலோகத்தில் ஆண்டவரே பிறந்த நாள் வருது, பிள்ளைகள் வாய்கள் என்ன செய்யணும், கட்டப்படணும். கேட்கவே மாட்டானவர். இதுவரைக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு கேட்கல. எப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், எப்போ கிடைக்குதோ எடுத்து கொடுத்த வேண்டியதாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா நாளும் நல்ல நாள், அதில் ஞாயிற்றுக்கிழமை மகிமையான நாள். அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன்.
வாழ்விலும் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எல்லாரும் நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் சந்தோஷமா இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். டைம் ஆச்சோ அப்படிலாம் டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டரியும் எரிஞ்சு போயிடும். பேட்டரிலாம் டவுன் ஆயிடும். அல்லேலூயா. என்ன இன்னைக்கு உயிர் உள்ள கத்தர் கொடுத்த உயிர். இன்னைக்கு நான் உயிரோடு இருந்ததுனால சர்ச்சுக்கு வந்திருக்கேன். காலையில் எந்திக்கலாம் பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பரலோகமே நம்மளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அதை பார்க்க உலகத்தில் கண்களை திறந்தவர் கத்தர். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அதனால இன்றைக்கு வந்து கத்தரிடத்துல முழு ஆத்மாவோட முழு பலத்தோடும் முழு மனதோட அன்பு செலுத்தி ஆராதிச்சுட்டு போக போறோம். அல்லேலூயா. ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 15 நிமிஷம் பாஸ்டர் கேட்கக்கூடாது. என்ன பிறகு அவரை கொண்டுடுவீங்க. நீங்க இந்த ஆளை யாரையும் கொண்டு வந்து விட்டாரு, இந்த ஆள் போய் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். 15 நிமிஷம் எடுத்துக்கலாமா? கை வைத்து காட்டுங்க. அல்லையிலே சொல்லுங்க. நேயர் விருப்பம். ஐயா உங்களை ஒப்புதல் ஓகேவா? 15 நிமிஷம் 10:45 இருக்கு. 11 10:45 தானே? பரவாயில்ல. வாட்சியை கட்ட அந்த பிள்ளைகளுக்கு ஐ சோத்திரம். இப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு, எனக்கு உண்டு. நான் சுருக்கமாக சொல்லி வார்த்தை ஆலயத்தினுடைய மகிமை ஆசீர்வாதத்தையும் ஒன்று சேர்த்து சொல்லுகிறேன். தசமபாகத்தில் எப்படி காணிக்கையில் ஆசீர்வாதம் இருக்கோ ஆலயத்திலையும் ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தசமபாக காணிக்கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா ஆலயத்திலையும் ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக ஒரு நிகழ்ச்சிக்காக ஆலயத்தின் ஆராதனை விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா, எனக்கெல்லாம் ட்ரிபிள்எம்ல அட்மிட் போட்டு வச்சிருந்தேன். ஒரு நாள் பார்த்தா ஒரு கேஸ் வந்துருக்கா, ஸ்டோன் வலி. நான் ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நெருங்கி வருது ஆண்டவரே, ஏன்னா ஆலயத்துக்கு ஆராதனை வியாதி ஒரு தடையாக இருந்துடக்கூடாது. அட்மிஷன் ஜெபம் பண்ணிட்டு என்னை கூட்டிகிட்டு பாரதேசன் கொண்டு போனாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா ஜெபம் பண்ணி 1 லிட்டர் தண்ணி ஏசின் ரத்தம் குண்டுகளும் மலைகளை போல உருகி போகுமே, இந்த கல் கரைஞ்சி காணாமல் போட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். கொண்டு போய் ஸ்கேனில் படுக்க வைக்கிறாங்க கம்ப்யூட்டரில். அப்படியே பார்க்குறான், நீ எப்படியா தேடி கல்லை கண்டுபிடிச்சிருந்தா கல்லை காணும். 2 இடத்துல படுக்க வச்சான். எந்த இதுலையும் இப்படி விடவில்லை. பிறகு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தாங்க. அட்மிட் போன டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு ஒரு கேஸ் நம்மளுக்கு அட்மிட் கிடச்சி நினச்சி போயிருக்கும் நிம்மதியா. நான் சொன்னேன் கல்லை காணும், அட்மிட்டை கேன்சல் பண்ணு. நம்ம கேஸு வித்தியாசமான கேஸ் இல்லை. எஸ்பி அப்புறம் கேஸ் வந்து எங்கே வரணும் வித்தியாசமாக தான் இருக்கும். உடனே ட்ரிபிள் ஆஸ்பத்திரியில் டியூட்டியில் இருந்தவங்க வீட்டுக்கு போகிற டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கு கல் காணுமா, டிஸ்சார்ஜ் போட்டு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்து சர்ச்சுக்கும் போய் அட்டன் பண்ணியாச்சு. அல்லேலூயா. சிக்கன் மணியா வந்திருக்கு, ஸ்டோன் வந்திருக்கு, எல்லாம் வந்து நீங்கள் நினைக்கலாம் இவனுக்கெல்லாம் வந்தால் தானே தெரியும், இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணால் தானே தெரியும். கல்யாணமும் பண்ணியாச்சு, பிள்ளையும் பெற்றாச்சு, பேர பிள்ளையும் பெற்றாச்சு. வானம் பூமி வழிந்து போனாலும் மாறாத வசனங்க. வல்லமை குறையாதது, மகிமை குறையாதது. ஹல்லேலூயா. சும்மா இல்லைங்க. எஸ்பி அவரை முடியலைன்னாலும் பேசிக்கொண்டே கத்திக்கொண்டே ஓடிக்கொண்டே. எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, இன்னெல்லாம் தூரமான ஊழியத்துக்கு போகக்கூடாது, இப்போ தான் தூரமானதுக்கு டேட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஈரோடு பக்கத்தில் ஒரு ஊருக்கு டேட்டு கொடுத்துருக்கேன். அக்டோபர் மாதம். நார்த் இந்தியாவுக்கு கல்கத்தாவுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க டேட்டு குறிக்கல. எல்லாத்துக்கும் ஏன் சொல்கிறேன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்தக்கூடாது. சும்மா இருப்பீர்கள், சும்மா அடிப்பார், சிலம்பு கொன்னுடுவார், எழுப்ப முடியாது. நீங்கள் கொஞ்சம் செயலாற்றணும்.
5 அப்பமும் 2 மீன் இருக்கா, அதை எடுத்துக்கிட்டு பிரசங்க கேட்க போகணும். கடைசி சாப்பிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. சின்ன வருமானமாக இருந்தாலும் அந்த வருமானத்தை நான் டென்னில் வேலை செய்யும்போது என்னை ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர சொன்னான். என்னன்னு தெரியல, ஒரு சில ஊமைகளாக சொல்லாண்ட போது நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர முடியாதுன்னு. ஏய் அந்தோனி வரான், நாசர் வரான், யோவான் வரான், நீ வர, நான் வர முடியாது. அவன் கிறிஸ்தவன்னா பாய்ந்து ஓடிடுறான். இந்த எனக்கு கிறிஸ்தவன் இல்லை, கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை தரித்தவன், வெறும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவன் இல்லை, மனம் திரும்பினவன். சின்ன வயசில் 1983 மெட்ராஸ் வந்த புதுசம் அங்கெல்லாம் இப்போ பசி, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு ஓலை குடிசையில் 75 ரூபா குடிசையில் டீச்சர்ஸ் காலனியில் தங்கியிருந்தேன். அப்பவும் ஜெபத்தை விடலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடவே மாட்டேன். ஈஸியில் இதுவரைக்கும் சொல்லலை, ஷார்ட்டாக சொல்லலை. என் வாழ்க்கையில் எனக்கு விவரம் தெரிஞ்சு கொரோனா சர்வீஸ் வீட்டில் அட்டன் பண்ணது தவிர ஆலயத்துக்கு ரெகுலர் சர்வீஸில் 1 ஆராதனை தான். 63 64 வயசாகுது, மிஸ் ஆகிருக்கு. எத்தனை ஆராதனை? 1 ஆராதனை தான். எந்த கல்யாணத்துக்காகவும் அது அந்த 1 ஆராதனை எதுனா சாவு, மரண வீடு, குடும்பத்தில் நடந்த மரணத்தில் கலந்து கொள்ளுது. அது கூட ஆண்டவர் சொன்னார், நீ சர்ச்சுக்கு போயிட்டு சாவுக்கு போடாது. அந்த ஒரு சர்வீஸ் தான் முதல் சர்வீஸு. என் மனைவிக்கு பயந்து போனேன். ஏன்னா ட்ரெயினில் அடிபட்டு என் மனைவியோட அக்கா கணவர் இறந்து போயிட்டார். சண்டே காலையில் டியூட்டி முடிச்சு வரும்போது நான் அன்றைக்கி போயிருப்பேன், சர்ச்சுக்கு போயிட்டு சாவுக்கு போயிருப்பேன். ஆனால் இவன் என்ன சொல்லியிருப்பா, ஒரு பைத்தியம் தான் கட்டிட்டு வந்துட்டோம் போல, இது பைத்தியம் போல, என் அக்கா புருஷன் செத்து கிடக்கிறாரு, இருந்தாலும் எங்கே போயிட்டான் ஆளுக்கு. நான் அதுக்காக பயந்து போய் போனேன். அப்பவும் ட்ராக்கில் போய் நின்றுக்கிட்டு பற்ற வேகத்தில் ஐயோ ஆராதனை போச்சே, ஆராதனை போய் இதை தான் பார்க்குறேன். அந்த ஏன்னா எம்பெருமான் இயேசுவை பின்பற்றுறவங்க சொன்னால், என் அப்பா தகப்பன் நான் மரித்து போனார், நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன். இயேசு என்ன சொன்னார்? வச்சு செய்கிறார் பற்றியா? இதுக்கு பேர் தான் வச்சு செய்கிறது. மரித்தோரே அதுக்குன்னு ஆட்கள் இருப்பான். ரட்சிக்கப்பட்டவனே என்னை பின்பற்றுகிறவன் என்னை, இதுதான் வாழ்க்கைங்க. சூஸ் பண்ணுங்க பெஸ்ட்டாக. லைஃப் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். வீட்டை கட்டி எனக்கும் கல்யாணம் பண்ணேன், பிள்ளை 2ம் கல்யாணம் பண்ணேன். 2லேயும் கடனே இல்லை. அல்லேலூயா, நிறைவு தாங்க. எல்லாரும் பெரிய பெரிய சர்ச்சை வச்சுருப்பாங்க. எங்கள் ஐயாவுக்கு தெரியும், சர்ச்சும் கிடையாது. எல்லா சண்டையும் நடத்தின சர்வீஸையும் ஒரு சண்டையை மாற்றிட்டேன். அந்த மக்கள் வர மாட்டேங்குது. சர்ச்சு பாஸ் மாதிரியே உங்களை தாங்கி ஏந்தி எதிர்பார்த்துக்க வேண்டியிருக்கு. நான் எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னுங்கிறதுனால சபை ஆரம்பிக்காமல் ஆண்டோடைய சுவிசேஷத்தை எங்கள் மாதிரி அன்பு போதருடைய அனுமதியோடு திருச்சபையின் வளர்ச்சிக்கு, ஆசீர்வாதத்துக்கு, வைராக்கியத்துக்கு, சபை கட்டப்படணும், சபை வளரணுங்கிறதுக்காக நான் பிரசித்து கொண்டிருக்கிறேன். எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கடைசி வரைக்கும் கட்டளை கொடுத்து செய்ய ஜெபியுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தின் எந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டாம். வேலையான் கூலிக்கு ஆசீர்வாதங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வர்றதுங்க. இந்த உலகத்தில் வீடு, வாகனங்கள், பொருட்கள், மனைவி, பிள்ளைகள், வேலைகள், வருமானங்கள் எல்லாம் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பார். கர்த்தரின் மேய்ப்பராய் மரத்தை வச்சவன் தண்ணியை பாய்ச்சுவான். என்ன தண்ணி? சுடு தண்ணியா, பச்சை தண்ணியா? நல்ல பச்சை தண்ணி தான் ஊற்றும். அப்போ தான் செடி ஜில்லுன்னு வளரும். அது மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நல்லா நீர் பாய்ச்சுவார். நாள்தோறும் காப்பாற்றுவேன், எவரும் தீங்கிழைக்க விட்டவே மாட்டேன். வித்தவுட் அவர் காட்ஸ் பெர்மிஷன் எதுவுமே நம்மளை அணுகாது. சோதனைக்காரன், வியாதி, பிராணிக்கு மேலே உங்களை சோதிக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக எதை விட்டாலும் இதை விட்டு விடாதீர்கள். நல்ல தொழிற்சாலையில் வேலை நிரந்தரம் ஆகட்டாலும் பரவாயில்லன்னு அதை விட்டு ஆராதனைக்கு அந்த வேலைக்காக விட்டு கொடுக்கவே இல்லை. வரவே மாட்டேன். கடைசி வரைக்கும் சாதிச்சேன். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என்னை கொண்டு போய் சேஃப்டி பண்ணிட்டாரு. நோவா காலத்தில் உலகத்தை அழிக்கும் பொழுது நோவா அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற ஒரு வேலையை இன்றைக்கும் உங்களை சொல்லுகிறேன். உலகத்தில் யார் பயமுறுத்தாலும் கவலைப்படாதீங்க. எதுவும் உங்களை சேதப்படுத்த அப்படி ஆபத்தில் அப்படி காக்கிற தயார். உங்களுக்காக ஒரு பாதுகாப்பான ஒரு வேலையை போல ஒரு வேலையை, ஒரு வாய்ப்புகளை, ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அங்கே எதை கற்று பயப்படாதீங்க. வேலை கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. நீங்க வேலை கொடுக்குற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாங்க. பாருங்க, கம்பெனிக்காரன் என்ன பயமுறுத்தினா, நல்ல வேலை கர்த்தர் என்ன கொண்டு போய் சேஃப்டி பண்ணிட்டு நான் வெளியே வந்த ஒரு சில வருஷத்துலேயே டல்ல போய் மூடி ஆயிரக்கணக்கான வயிற்றுல ஆப்படிச்சுட்டு போயிட்டார்.
நாளைக்கு உலகத்துக்கு பயப்படக்கூடாதுங்க. உலகத்தில் ஆண்டவர் போஷிக்கவும் தப்பு வைக்கவும் உடுத்து வைக்கவும் அவரால் நமக்கு லகுவான காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆலயத்தில் என்ன இருக்குது, ஏன் உங்களுக்கு இதை பற்றி பிரத்யேகம் பண்ணி நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிற வாசிங்க. 1-2 வசனத்தை வாசி கடற்கடனை விளக்க நேரம் இல்லை. ஆபுக்கு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆபுக்கு 2:20 வாசிங்கம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தங்கச்சி, அக்கா, யாராவது அண்ணன் அண்ணா ஆபுக்கு ஒட்டிட்டு நீ ஈர நேரம் வேற. கர்த்தரோ வென்றால் நமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. நம்ம பாஷையில அடக்கி வாசிக்க கடவது. கர்த்தர் ஆலயத்தில் இருக்கா, நீங்களே என்ன வாசிங்க? மௌனமா அடக்கி வாசிங்க. இங்க வந்து எதை குறித்தும் கவலைப்படாம கர்த்தரை துதிங்க, பிரச்சனையை நினைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிற பரிசுத்தர். லேவியரம் 20:26. லேவியரம் 20:26. லேவியரம் 20:26 வாசிங்க. 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கிறது? பரிசுத்தமாகிற சத்தியம் கிடைக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தமாகிற கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்தமாகிறவன் இன்னும் அது பெரிய டாபிக். சிம்பிளா சொல்லிட்டு போயினேன். நீங்க ஒரு ஆராதனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரிசுத்தத்துல வளர்ச்சி குறைவு, தொய்வு அடையலாம். எனவே தான் பரிசுத்தமாகிற கர்த்தருக்கு ஆலயத்தில் இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக்க கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்புறம் ஆலயத்தில் என்ன இருக்குன்னா 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கடற்கடந்து வாசிங்க. கர்த்தர் சித்தமானால் இதை குறித்து டீப்பா இன்னொரு ஆராதனை வந்து பேசுறேன் பாஸ், நீங்க அனுமதிச்சா. ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையோ இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருந்தது? மகிமை இருந்தது. சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் பரிசுத்தம் விளங்குகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்குது? மகிமை நிறைங்கிறது. அதாவது எசேக்கியேல் 44:4 வாசிக்கிறோம். இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்ததை நான் கண்டு மோங்குப்புறேன் விழுந்தேன். அல்லேலூயா. சங்கீதம் 93:5 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தம் இருக்கிறது. 2வது 3வது கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்குன்னா 1 சாமுவேல் 1:7 ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது. நீங்க எங்க போய் ஜெபிச்சாலும் ஜெபிங்க, போகக்கூடாது இல்லை. இறுதியா பதில் தேவாலயத்திலிருந்து கிடைக்கும். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை முக்கியப்படுத்த தேவன் காரணம். வாசிங்க 1 சாமுவேல் 1:7. 1:7 அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவர் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வார். சொல்லுங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆலயத்துக்கு வந்து அழுது கொண்டே இருந்த ஒரு ஜெபம் எங்க ஆலயத்துல தான் பதில் கிடைச்சது பாருங்க. 17ஆம் வசனம் வாசிங்க சுருக்கமா. 17. அதற்கு ஏலி பாருங்க, அழுகையோடு வந்த அன்பு சகோதரிக்கு ஒரு நாள் அழுகையை தீர்த்து சமாதானத்தை கொடுத்த கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு பல நாள் நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஏக்கத்தோடு வந்திருக்கலாம், நொறுங்கி வந்திருக்கலாம். இன்றைக்கு அதை கர்த்தர் மாற்றி அனுப்ப போகிறார் என்று ஆண்டவருடைய வசனத்தின் மூலம் உங்களுக்கு உணர்த்தி வாசிங்க. ஏலி, நீ சமாதானத்தோடு போ. அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயால கூட இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி தான் சொல்றாங்க. 5 மொத்தமா சொல்லுவோமா? அப்படி
எல்லாரும் ஏகம் போது தடை பிசாசு நெருங்கி ஓடி வரும். வீட்டில் மட்டும் என்ன சத்தம், அல்லேலூயா. சிலர் சாப்பிடும்போது 2 சப்பாத்தி உள்ள போகிற மாதிரி வாயை திறப்பான். ஆலயத்தில் வந்து சோத்திரம் பண்ணு, சோத்திரம் வாயை தர, சோத்திரம் சோத்திரம், நம்ம குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்க மாதிரி சித்த சோத்திரம். ஒரு தோசை வச்சுட்டு அடுத்த 10 தோசை வர்றதுக்கு முன்னாடியே கொண்டாடி தேடுவா, எங்கே தான் வச்ச தோசையை, பசிடி ஆடுவாங்க. அந்த அளவுக்குலாம் வீரமாக சாப்பிடுகிற ஆண்களும் பெண்களும் உலகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய அல்லேலியா வீரமுள்ள அல்லேலியா இருக்கட்டும். அல்லேலூயா. வானத்தை திறக்கட்டும், விசுவாசத்தை உயிர்ப்பிக்கட்டும். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்தால் தான் ஒரு பெரிய மகிழ்ச்சி. பாருங்க, ஆலயத்தில் வந்து அண்ணாளின் ஜெபத்துக்கு பதில் கட்டு பிள்ளையை கொடுத்து சமாதானத்தில் அனுப்பிட்டார். அடுத்து ஏசாயா 56:7 பாருங்க. நம்ம ஒன்றும் பைத்தியக்கார கூட்டம் கிடையாது. ஆலயத்துக்கு வர்றவங்க வேலை வெட்டி இல்லாதவங்க கிடையாது. கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, அவருடைய ஜெப வீட்டில் கொண்டு வந்து என்ன செய்வேன்? அவர்கள் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். will make them happy in my house of prayer. இந்த prayer ஹவுஸ்ல கொண்டு வந்தவங்களை என்ன ஆக்குவார்? மகிழ பண்ணுவார். நான் அவர்களை கல்யாண வீட்டிலே கொண்டு போய் மகிழ பண்ணுவேன். அங்க திட்டிட்டு வருவீங்க, பீஸே விடலப்பா, லேட்டாக சீக்கிரம் ஃபஸ்ட்டு பந்திக்கே போய் பீஸ் கிடைக்கல. நானே சொல்லிட்டு வரேன், மக்களே இனிமேலாம் ஃபஸ்ட்டு பந்தி செகண்ட் பந்திக்கு போகாதீங்க. அந்த காலத்துலலாம் பந்திக்கு முந்தணும், படைக்கு பிந்தணும். இந்த காலத்தில் கடைசி பந்தியில் பீஸ் வெளியே வருது, தேக்ஸ் அவர் அடியை தேங்கி கிடக்கு. கரண்டியை விட்டு கிளறான், உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து முழு மனுஷனாக வருது. கழுத்து காலு தொடை பீஸ்லாம் வெளியே வருது. இது முதல் 2 பந்திக்கு பிஞ்சு போன கழுத்து சாப்பு உடனே விளங்காதுதான் வந்து. அதனால இனிமேல் கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் அவசரப்பட்டு எந்த சர்ச்சிலையும் எந்த இது போனா பிந்தி போங்க. யாராவது தட்டெடுத்தாங்க, நீங்க போங்க ஆண்டி, நீங்க போங்க, விவரமா நடந்துக்குங்க, விழிப்பா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஐயோ பிந்தி போச்சே, பிந்தின பந்தி அதிக, பிந்தின ரசம் ஆராதனை பிந்தி பிந்தி முடிய ருசியாத்தான் இருக்கும். அல்லேலூயா. டக்கு டக்குன்னு முடிஞ்சா ருசியே தெரியாது. ருசிச்சு ருசிச்சு கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. ஆலயத்தில் கொண்டு வந்து மகிழ்ச்சி ஆக்குறார். சரி, இன்னும் டைம் இல்லை, கடைசியா அந்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதுல இதுக்கு வசனம் கருத்துள்ள வசனம் தான். ஆலயத்துல இல்ல, அந்த வசனத்துக்கு முன்னாடி இந்த வசனம் வாசிச்சுருங்க. ஆலயத்துல நன்மை இருக்குங்கிறதுக்காக 65ஆம் அதிகாரம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. 65:4 வாசிச்சுட்டு இந்த வசனம் சங்கீதம் சாம் 65. பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். இந்த பரிசுத்த ஆலயத்துல என்ன இருக்கு? நன்மைகள். இதுல ஒருத்தர் கிடைச்ச நன்மை தான். நம்ம ஊர் பாசையில சொன்னா என் தலையெழுத்து மாறாது, எனக்கு என் தேர்தல் தலையெழுத்துன்னு நினைக்கிறீங்களா? அந்த தலையெழுத்தை இன்னைக்கு மாற்ற போறாரு பாருங்க. ஒரு ஆலயத்துக்கு வந்ததுனால தலையெழுத்தே மாறி போச்சு. இப்போ வாசிங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-8 வாசிக்கணும். கட 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 1ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த, எப்போ சாபக்கேடு பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வரல. பாருங்க எதுக்கு வந்தான் பாருங்க. தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் காசு வாங்க வரான். ஆலயத்துக்கு வந்தா என்ன கிடைக்காது? காசு கிடைக்கும். போறவங்க இறக்கம்ல பிச்சை போடுவான்னு வந்தான் பாருங்க. பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவ ஆலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான்.
அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொண்ணு இடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்ன எனக்கு இருக்கோ அவைகளோட தரேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி எழுந்து நடன்னு சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். நம்ம வாழ்க்கை கை ஓட்டும்போது பார்த்தீங்களா, முடியை பிடிச்சி இழுத்து ஏறி தூக்கி போட்டு மிதிச்சு செருப்பை கட்டி அடிச்சு அது போறேன்னு சொல்ல போட மாட்டாங்க. நீ எங்கேருந்து வந்த, உன் அட்ரஸ் என்ன, உன் செல் நம்பர் என்ன, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏறி மிதிச்சு உட்காந்து அது ஆடுறதை பார்த்து பயந்து, அண்ணனுக்கு தெரியும் வெளியே சொல்லக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கில் ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை, அது என்னையும் பாதையும் மிரட்டும். நீங்கள் தான் ஜாமம், நாங்கள் அப்படி ஒதுங்கி போவோம். ஒரு அண்ணன் ஒரு பாஸ்ட்டு ஏறி போட்டு அமைக்கிட்டாரு, நாங்கள் ஓடிவிட்டோம். இவன் என்ன செஞ்சான், தூக்கி விட்ட உடனே இங்கே என்னாச்சு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து, நல்ல கவனிங்க வசனத்துல, அவன் குதித்து எழுந்து, என்ன கவனிங்க, எந்திக்கும் போது எப்படின்னா குதித்து உட்காந்துட்டு குதிக்கணும். சரி முடியல, குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து, திரும்ப செய்யறான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவனோட ஒரே ஓட்டமா தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். கம் டு தி பாயிண்ட். ஹalleluya. உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறா, வேலை கிடைச்சா, ஆசீர்வாதம் கிடைச்சா, அந்த கிடைச்ச ஆசீர்வாதத்தோட எங்க வரணும், இதைத்தான் கத்தர் விரும்புகிறார். எனக்கு வேலை வச்சுட்டாங்க பாஸ்டர், இன்னும் ஒரு நாளைக்கு வேலைக்கு ஆப்பு வைப்பாரு மறுபடியும். வேலை வச்சாங்க, வேலை இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லணும், சார் கேட்கணும், சார் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடு சார், நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தோம், கம்பெனிக்கு மூட நிலைமை வரும். எங்கள் பைபிளில் யோனாவில் அந்த புத்தகத்தை எடுத்து காட்டுங்க. சொன்ன இடத்துக்கு போகாமல் போனதுனால அவனை கப்பலை தூக்கி போட்டாங்க சார், முழு கப்பலுக்கும் சேதம் வந்துச்சு. நான் அவன் கம்பெனிக்கு என்னாலையும் உனக்கு ஆபத்து. சிலர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஒரு ஓனருக்கு கார் ஓட்டுன்னு சொன்னால் ஓனர்கிட்ட சொல்லு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னு சொல்லுவார். சார் எனக்கு லீவ் கொடு, நீ என்ன ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னா உன் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா பரவாயில்லன்னா ஓகே. நீ வேற ஆக்டிங் போட்டு போயிட்டேன்னா உயிரோட போய் பிஸ்னஸ் ஒழுங்காக நடக்கும், கண்டிப்பாக அவன் லீவ் கொடுப்பான். நம்ம அப்படி கிடையாது, வேலைக்கு வர சொல்லிட்டாரு, என்னை கூப்பிட்டுட்டாரு, இல்லை வேலையில் தூக்கிறாரு. என்ன தூக்கிறாரு, அவர் வாசல் அடிச்சு 1000 வாசலை திறக்கிற ஆண்டவர் ஹalleluya. நாலாவது தெய்வம், ஜீவனுடைய தெய்வம். நாளைக்கு 2 காருக்கு நீங்க ஓனரா மாறிடுவீங்க. விட்டு கொடுத்து இயேசுக்காக வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து எழும்பி நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார், பிரச்சனை அமைதிப்படுத்துவார், அடக்கி போடுவார். சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். உம்மை நான் நம்பி உள்ளேன்.